இதில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்தா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சா மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தா அந்த தண்ணி இதோட சேர்த்துட்டு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காகவே பண்ணுறேன், அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சைவ மட்டன் துண்டுகளை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சைவ மட்டன் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.